உங்கள் கோடை விடுமுறையை காஷ்மீர், அந்தமான், ஷிம்லா, டார்ஜிலிங் போன்ற பனிமலைகள்ல மறக்க முடியாத த்ரில்லிங் அனுபவங்களோட கொண்டாடி மகிழ இப்பவே புக் பண்ணுங்க. இந்த சம்மரை செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. For more contact details, Instafly your ultimate tour partner. CBSE ஸ்கூல் அந்த பள்ளிகள் மத்திய அரசு நடத்துகிற அல்லது மத்திய அரசின் ஒப்புதலோடு நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களாகும். மாநில அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பள்ளிகளில் இந்தி சொல்லித்தரப்பட்டால் அதை விமர்சிக்கலாம். இவர்கள் மிகவும் போற்றுகிற இந்திய ஒன்றிய அரசு நடத்துகிற கேந்திரிய வித்யாலயா அவர்களின் பாடத்திட்டத்தை நடத்துகிற தனியார் பள்ளிகளில்தான் இந்தி மூன்றாவது மொழி என்கிற பெயரில் சொல்லித்தரப்படுகிறது. இந்தியை திணிப்பது மாநில அரசா ஒன்றிய அரசா என்பதை இதிலிருந்து அவர்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அந்த பள்ளிகளை நடத்தக்கூடியவர்கள், அந்த நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் இந்தியை சொல்லித்தரக்கூடாது என்றால் பாஜகவை சார்ந்தவர்களே அந்த பள்ளிகளை மூடச் சொல்லலாம், அல்லது அந்த பள்ளிகளில் இந்தியை கற்றுத்தர கூடாது என்று சொல்லலாம். அதை விட்டுவிட்டு திமுக அரசை அல்லது மாநில அரசை விமர்சிப்பது பொருத்தமாக இல்லை. மாநில அரசின் கல்விக் கொள்கையில் இந்திக்கு இடமுண்டா என்பதுதான் கேள்வியை தவிர, மத்திய அரசின் கல்வி திட்டத்தில் இருக்கிற இந்தியை எல்லோரும் விமர்சிக்கிறோம், வேண்டாம் என்கிறோம். ஆனால் வெவ்வேறு வடிவங்களில், வெவ்வேறு வழிகளில், வெவ்வேறு காலகட்டங்களில் திரும்ப திரும்ப இங்கே கொண்டு வந்து திணிப்பது இந்திய ஒன்றிய அரசுதான். தவிர்க்க முடியாத நகர்ப்புறங்களில் இந்த பள்ளிகளை தனியார் நிறுவனங்கள் நடத்துகின்றன. ஆகவே இது நடத்தக்கூடிய நிறுவனத்தை சார்ந்த உரிமையாளர்களின் பிரச்சனை அல்ல, இந்திய ஒன்றிய அரசின் பிரச்சனை. அண்ணாமலை போன்றவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இருக்குமேயானால் CBSE பள்ளிகளை மூடச் சொல்லி அவர் போராட்டம் நடத்தட்டும். அதிமுகவுக்கு திமுக தேர்தல் களத்தில் எதிர்க்கட்சி அல்லது எதிரி கட்சி என்று சொல்லுவது சரி. பாஜக அவர்களுக்கு நட்பு கட்சியா எதிரி கட்சியா கொள்கை அளவில், இதை அதிமுக தலைமை தெளிவுபடுத்த வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுகவுக்கு கொள்கை அடிப்படையில் எத்தகைய தொடர்பு அல்லது உறவு இருக்கிறது? ஜெயலலிதா அம்மையார் தேர்தல் களத்தில் சொன்னார், மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் என்கிற அளவுக்கு பாஜகவுக்கு சவால் விட்டவர். ஜெயலலிதா அம்மையாரின் கொள்கை வழியில் இயங்கக்கூடிய அதிமுக பாஜகவை எப்படி மதிப்பீடு செய்கிறது, கொள்கை அளவில் அவர்களுக்கு என்ன உறவு இருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக தலைமை தெளிவுபடுத்த வேண்டும். அது எப்போதும் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதற்கான காலம் கனியும் போதுதான் அதை தீவிரப்படுத்த முடியும். தேர்தல் நேரம் வரட்டும், 1.25 வருஷம் இருக்கு.